ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 தொடக்கம். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மன நிறைவோடு இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். ஒரு செல்வந்தர் ஒருவர் காட்டு வழியே தனது குதிரை வண்டியிலே பயணம் செய்தார். காட்டுப்பாதையிலே திருடர்கள், கொள்ளையர்கள் வந்து அவருடைய வண்டியையும் பிடுங்கி கொண்டு அவரிடமிருந்த பணத்தையும் பிடுங்கி கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் போட்டுவிட்டு சென்று விட்டனர். அந்த வழியா ஒரு நரி கூட்டம் வருது. ஒரு நரி, 2 குட்டி நரி. அப்போது அந்த குட்டி நரி அந்த அடிபட்டு கிடந்தவனை பார்த்தவொன்னே, எம்மா எம்மா நாங்கள் போய் உதவி செய்யட்டுமா? அங்கே ஒருத்தர் கிடக்கிறாரு, என்னன்னு பார்க்கட்டுமா? தாய் நரி சொன்னது, இல்லை வேண்டாம், போக வேண்டாம் என்று தடுத்தது. நான் முதல்ல போகிறேன், நான் முதல்ல போய் பார்த்துட்டு அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நாம் செய்கிற உதவி அவனுக்கு அது தேவைதானா, நமது உதவிக்கு அவன் தகுதி உடையவனா அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன். அது பிறகு நம்ம பார்த்துக்கிடுவோம். தகுதி உடையவனாக இருந்தால் நாம் உதவி செய்வோம், இல்லைன்னா நம்ம விட்டுட்டு போயிடுவோம். சரி. அப்போ அந்த தாய் நரி பக்கத்தில் போய் பார்க்குது. சுற்றிலும் நல்லா பார்த்துட்டு திரும்பி வந்து தனது பிள்ளைகளிடம் சொல்லுகிறது, வேண்டாம், இவருக்கு உதவி செய்ய வேண்டாம், நமது உதவி இவருக்கு தகுதியானது அல்ல என்று சொன்னார். என்ன குட்டி நரிகள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். இவனுடைய காதுகள் வறியவரின் குரலை கேட்கவில்லை, இவனுடைய கண்கள் துன்புறும் கஷ்டப்படுகின்றவனுடைய நிலையை காணவில்லை, இவனுடைய இதயம் சுயநலத்தால் நிறைந்திருக்கிறது, இவனுடைய கைகள் செய்யாத தவறே கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு விதத்திலே அவருடைய என்ன தகுதிக்கு ஏற்றார் போல இவங்க வந்து நாம் நடக்கணும் அப்படிங்கிறதில்ல. ஓகே, இது ஒரு மிருகம்தான் என்ன, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அது யோசித்திருக்கு. ஆனால் நாம் அதையும் தாண்டி அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும்
தகுதியற்றவராக இருந்தாலும் நாம் ஓடோடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நல்ல சமாரியன் உவமை மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிலரை மதிப்பிடும் பொழுது, இல்லை அவருக்கு ஏதாவது செய்யும் பொழுது, இவருக்கு நாம் உதவி செஞ்சால் பின்னால் என்ன கிடைக்கும்? என்ன இவருக்கு உதவி செய்யறா நமக்கு என்ன நன்மை? இவனுக்கு போய் நம்ம உதவி செய்கிறவா? அப்போ நாமளும் சில நேரத்தில் தகுதியை பார்க்கிறோம், பின்னணியை பார்க்கிறோம், இவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே குலம், கோத்திரம், இவைகளெல்லாம், ஊர், மதம், இனம், இவைகளெல்லாம் பார்த்து தான் நாமளும் உதவி செய்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு தான் உதவி செய்கிறோம். அப்போ அந்த விலங்குகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எனவே மனிதர்களாகி நாம் தகுதி பாராமல், பின்னணி பாராமல், எப்படிப்பட்டவர் என்று பாராமல், குடும்ப பின்னணி, குலம், கோத்திரம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் மறந்து நாம் தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லுகின்ற ஒரு பாதை. இந்த பாதை ரொம்ப பிரமாதமான ஒரு பாதை என்று சொல்ல முடியாது. எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 2300 அடி உயரம். எரிகோ கடல் மட்டத்திலிருந்து 300 அடி தாழ்வானது. அப்போ ஒரு பள்ளத்தாக்கு போல இருக்கும், ஒரு மலை பகுதி போல இருக்கும், கரடு முரடான ஒரு பகுதி. முட்கள், கற்கள், பாறைகள், புதர்கள் நிறைந்த ஒரு பகுதி. கல்வர்களுடைய ஒரு கோட்டை, குகை. அவங்களுக்கு நல்ல வசதி. இந்த பாதை அதிகமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் வேற வழி இல்லைன்னா இந்த ஊர் வழியாக தான் போகணும். அப்படி இல்லைன்னா சமாரியா வழியாக போகணும். ஆனால் சமாரியா வழியாக போகக்கூடாது. ஏன்னா சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிடிக்காது, அவங்களுக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அதனால் வேற வழி இல்லை. இந்த வழியை தான் சில நேரத்தில் வழிபோக்கர்கள், சாதாரண மக்கள் பின்பற்றி ஆக வேண்டும். அப்படி ஒரு யூதர் இந்த வழியை பின்பற்றி போகும்போது தான் மாட்டிக்கிட்டார். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறதுக்கு எவ்வளவு தூரம்? 25 கிலோமீட்டர் தூரம். இதை கடப்பதற்கு 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரை ஆகும். இவர் போகிறாரு, அங்கே கொள்ள கூட்டம் பிடிச்சி எல்லாம் பறிச்சுட்டு குற்றுயிராக போட்டு விட்டு போயிட்டாங்க. அப்போ 2 பேர் அந்த பக்கமாக வருகிறார்கள். குரு, லேவியர். அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. சமாரியர் வருகிறார், பார்த்து உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 பேரிடம் இருந்த ஒரு மனநிலையை சற்று வித்தியாசமாக நாம் ஆய்ந்து பார்க்கலாம். இந்த திருடர் கொள்ளையர், முதல்ல திருடர் கொள்ளையர், அவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? என்னுடையது தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதே போல உன்னுடையதும் என்னுடையது. இதுதான் திருடர்கள் அந்த கொள்ளையடிச்சாங்கல்ல, அதை அடிச்சு போட்டு போனாங்கல்ல, அவங்களுடைய மனநிலையாக இருந்தது. லேவியர், குரு, இவங்க 2 பேருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. சரிதானே? எனக்குள்ளது நான் பார்த்துட்டு உனக்குள்ளது நான், அப்படி ஒரு கண்டுகொள்ளா தன்மை. சமாரியனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்களே சொல்லிடலாமே. உனக்குரியது உனக்குரியது, அது உன்னுடைய உரிமை, அதை நான் எதையுமே நான் தொடமாட்டேன். உனக்குள்ள வீடு, நிலப்புலம், நீ சம்பாதிச்சது, உனக்குள்ளது உனக்குள்ளது. எனக்குரியதும் உனக்குரியது, எனக்குள்ளதும் உனக்குரியதான், உனக்குள்ளதும் உனக்குள்ளது, எனக்குள்ளது நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு மனநிலை தான் நம்மிடம் வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். இந்த சமாரியரிடம் இந்த ஒரு மனப்பான்மை இருந்தது. யூதராக இருந்தாலும் தேடி சென்று உதவி செய்கிறார். யூதர்கள், சமாரியர்கள் 2 பேரும் பரம விரோதிகள். எப்படி? அவர்கள் எருசலேமிலே உள்ள யூதர்கள் அசிரிய படை வீரர்களால் தாக்கப்பட்டு படையெடுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கு பல ஆண்டுகள் இருந்தார்கள் அசிரியாவிலே. அப்பொழுது அங்குள்ள அசிரிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள்.
எனவே கலப்பு ரத்தம். எனவே இந்த திருமணம் செய்து கொண்டவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அசிரியர்களோடு திருமணம் செய்து கொண்டவர்கள். அன்றிலிருந்து இந்த யூதர்களும் சமாரியர்களும் அவரோடு பேசுவதில்லை, பழக்கம் இல்லை, பெண் கொடுப்பது எடுப்பதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பரம விரோதிகளாகவே பார்த்தார்கள். தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க கையிலேருந்து வாங்கி. பசி தாகமாக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு பரம விரோதிகள். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். பார்த்தீங்களா, நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரி, நீ எப்படி கேட்கலாம்? தண்ணி கூட குடிக்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு பரம பகை. ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். யூதர்கள் இயேசுவை பார்த்து, நீ சமாரியன், பேய் பிடித்தவன் என நாங்கள் சொல்வது சரிதானே என்றார்கள். இயேசு யூதர் தான், ஆனால் இயேசுனுடைய செயல்கள் என்ன, அவருடைய போதனைகள், அவருடைய நல்ல செயல்களை பார்த்து எந்த அளவுக்குனா சமாரியர்களை பேயின்னு சொல்கிறாங்க, பேய் பிடிச்சவன் அப்படிங்கிற அளவுக்கு இயேசுவை சொல்கிறாங்க பாருங்க. அப்போ சமாரியர்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு பேய் பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க சரியாக பேச தெரியாது, சரியாக சிந்திக்க தெரியாது, அவங்க ஒரு பைத்தியக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயேசுவே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு சமாரியர்கள் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியர், ஒரு யூதன் என்னை வெறுக்கிறான், ஆனால் அந்த சமாரியர் அந்த யூதனுக்கு அடிபட்டு கிடக்கின்ற அந்த யூதனுக்கு உதவி செய்ய முன் வருகிறான் பாருங்கள். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் எல்லாவற்றையும் தாண்டி, இதுதான் உன்னுடையதும் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வோடு இவர் பார்க்கின்றார். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனம், 45வது வசனம். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு அவர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரி நீ செய்யலைன்னா நீ எனக்கே செய்யலை. சமாரியன் அடிபட்டு கிடக்கிறான், 2 பேரும் ஒதுங்கி போனாங்க. அப்போ நீ என்னையே நீ கண்டுகொள்ளவில்லை, கடவுளையே கண்டுகொள்ளவில்லை, ஆனால் அந்த சமாரியன் உதவி செஞ்சான். அப்போ எனக்கே செய்த மாதிரி. அப்போ அந்த சமாரியன் செய்தது அந்த யூதனுக்கு அல்ல, எனக்கே, கடவுளுக்கு செய்தது. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரர்கள் செய்தது எனக்கே செய்தீர்கள். எனவே நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் கடவுளுடைய ஒரு உரு, இயேசுக்களாக நாம் பார்க்க வேண்டும். புனிதர்கள் அப்படி தான் பார்த்தாங்க, அன்னை தெரசா அப்படி தான் பார்த்தாங்க. அதனால தான் தெரு வீதியில் கிடக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எடுத்து உதவி செய்தார்கள் அன்னை தெரசா. அவங்க தகுதி பார்க்கல, அவங்க குடும்ப பின்னணி பார்க்கல, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்கல, மோசமானவங்களாக தான் இருந்தாங்க அந்த காலத்தில் ரொம்ப. ஆனாலும் கூட எடுத்து வச்சு கொண்டு வச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க, மருத்துவ உதவி. அதுதான் அன்னை தெரசால். அதுதான் இந்த முதல் செய்தியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, அது என்னுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, அவன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை, அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். இருக்கிறதுலே பெரும் பாவி நாம, ஆனால் இருக்கிறதுலே தூயவர் ஆண்டவர் இயேசு. ஆனால் இப்படிப்பட்ட பாவியாகிய நம்மை தகுதி பார்த்தாரா? தகுதி பார்க்கல. தகுதி பார்த்துருந்தாருன்னா நம்ம மீட்க முடியுமா? நம்ம பாவத்திலிருந்து மீட்டுட்டு இருக்கோமா? நாம் இன்னைக்கு புனிதமாக ஆயிருக்க முடியாது. அப்போது நம்ம எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் நம்மளை அவர் தகுதி பார்க்காம தன்னுடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின மக்களினுடைய மாமனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். அமெரிக்க வெள்ளையர் ஒருவர் பல நாட்களாகவே அவரை பேச்சில் ஒரு மாதிரி வெறுத்து பேசுறது, ஒரு மாதிரி பார்க்குற பார்வையிலே ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்கறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த வெள்ளையர். உடனே இந்த மார்ட்டின் லூதர் கிங் ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக, அமைதியாக, நண்பா, நான் சுத்தமில்லை என்றால் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தா.
நான் முகமலர்ச்சியோடு இல்லை என்றால் எனக்கு புன்னகையை மலரச் செய். நற்பண்புகள் என்னிடம் இல்லை என்றால் அதை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு பயிற்சி கொடு. என்னை வெறுப்பது கருப்பு நிறத்துக்காக என்றால், என்னை வெறுப்பது கருப்பு நிறத்துக்காக அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? படைத்தவனை போய் கேள் என்று சொன்னாராம். உண்மை அதுதானே. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தது இல்லை. கருப்பா சோப்பா வெள்ளையா, எந்த ஊரில் பிறந்தோம், எந்த பின்னணியில். அப்போ ஏன் இன்னைக்கு நமது சமூகத்திலே தகுதி இதெல்லாம் பார்த்து தான் நாம் மற்றவர்களோடு பழகுகிறோம், உரையாடுகிறோம், ஏதாவது நாம் செய்கிறோம். அப்போ நாம் வெளித்தோற்றத்தை பார்க்கின்றோம். அதுதான் அருமையாக 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். மனிதர் முகத்தை பார்க்கின்றோம், வெளித்தோற்றத்தை பார்க்கின்றோம், குலம், கோத்திரம், பண்பாடு, கலாச்சாரம், தகுதி என்ன, அதை பின்னணி என்னன்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம் அகத்தை பார்க்கிறார். நாமும் ஒரு மனிதனுடைய அகத்தை பார்க்க அழைக்கப்படுகிறோம், வெளி தோற்றத்தை அல்ல. பார்த்து நாம் உதவி செய்ய முன் வர வேண்டும். சரி, 2வது இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்டங்கள் இவைகளை கடந்து சரியானதை சரியான நேரத்தில் செய்து முடித்துவிடு. இது ஒரு நல்ல காரியம், இது ஒரு சரியான காரியம் உனக்கு தெரிஞ்சா அதுக்கு சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் குறுக்கிட்டால் அதை நீ தூக்கி எறி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நிகழ்ச்சி மூலமாக. இந்த குரு லேவியர் 2 பேரும் சட்டங்கள், சடங்குகளை பார்த்தார்கள். என்ன சட்டம்? தீட்டு சட்டம். என்னாகும் 19ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரை உள்ள பகுதிகளில் பார்த்தா தெளிவாக இருக்கும். அடிப்பட்டவனையோ யாரையோ நீ தொடக்கூடாது, பக்கத்தில் கூட போகக்கூடாது. போனால் உனக்கு தீட்டு ஒட்டிக்கிடும். அந்த தீட்டை கழுவுறதுக்கு 7 நாள். அந்த தீட்டில் நீ இருக்கும்பொழுது இன்னொருத்த ஒன்றை தொட்டாலும் அவனுக்கு தீட்டு. பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட இந்த சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயம். அதனால் ஒருத்தன் வலப்புறம் போகிறான், ஒருத்தன் இடப்புறம் போகிறான். அந்த அளவுக்கு விலகி போகிறாங்க. தீட்டு, குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், உலகளாகிய அக்கறையின்மை. கழுவுகிற மீன்களிலே நழுவுகின்ற மீன்களாக நம்மிலே எத்தனை பேர் இருக்கின்றோம்? அன்னை தெரசால் சொல்லுவார், இந்த உலகத்திலே கொடிய நோய் கொரோனாவோ, புற்றுநோயோ, இதய நோயோ அல்ல, மனிதர்களை கண்டுகொள்ளாமை, அன்பு செய்யப்படாமை, அக்கறை காட்டாமை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்டங்களை தாண்டி சரியானதை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். பிறரையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் என்னை யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா? என் மேலே பரிவு காட்ட மாட்டாங்களா? என் மேலே அக்கறையோடு செயல்பட மாட்டாங்களான்னு எத்தனை இதயங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மூதாட்டி முன்னொரு காலத்திலே கடிதம் எழுதக்கூடிய வழக்கம் இருந்த காலம். தனது பிள்ளை இராணுவத்தில் இருந்தான். அப்போது திங்கக்கிழமை தபால் நிலையத்திற்கு கடிதம் எழுதி தபால் நிலையத்துக்கு போய் அனுப்புவாங்க. இது வழக்கமாக இருந்தது. எனவே தன் மகனோடு அப்படி தான் பேசி வந்தார்கள். அந்த காலத்திலலாம் கடிதம் மூலமாக தான் நாம் பேசுவோம். தொலைபேசி இல்லை, அலைபேசி இல்லை. இப்போ எல்லாமே எதையும் தாண்டி எப்படிலாமோ வந்துருச்சு. அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தபால் நிலையத்திற்கு செல்வார். அப்படி செல்லும் பொழுது ஒரு நாள் பண்டிகை காலம், நிறைய கூட்டம். வரிசையில் நின்று தான் தபால் தலை ஸ்டாம்ப் வாங்க வேண்டும். இப்போ வரிசையாக நிற்கிறாங்க. இந்த மூதாட்டி வேற வயசாயிற்று, கால் வேற நடக்க முடியாது. அப்படியே அந்த கஷ்டத்துலையும் அப்படியே வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த ஒரு மனிதர், ஏம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களேம்மா, பக்கத்தில் தானியங்கி எந்திரம் ஒன்று இருக்குது பாருங்க, ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. அதில் நீங்கள் ₹1 நாணயத்தை போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தபால் தலை வந்துடும். சரிதானே? இப்போ ஏடிஎம் மாதிரி கார்டை போட்டோம்னா பணம் வந்து விழுந்துடும். அங்கே போய் நிற்க வேண்டியதானம்மா, அதை பாருங்கம்மா. அப்போது அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா,
இப்படி கால் கடுக்க நிற்கிறத விட அங்கே போனால் உடனே வந்துடும், எனக்கு தபால் தலை உடனே கிடச்சிரும். ஆனால் அந்த தானியங்கி இயந்திரத்தால் என்னிடம் நலம் விசாரிக்க முடியாது, என்னிடம் அன்பு காட்ட முடியாது, என்னிடம் அக்கறையோடு பேச முடியாது. ஆனால் நான் இங்கே காத்திருந்து அந்த தபால் தலை விற்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, ஆமாம், அவர் ஒவ்வொரு நேரமும் நான் போகும் பொழுது, பாட்டி நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் பையன் நல்லா இருக்கிறானா, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, சாப்பிட்டீங்களா இப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை கேட்பாங்க. அதான் எனக்கு மனசுக்கு இதமாக இருக்கிறது. அது இந்த எந்திரம் தர முடியாது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு இதுக்காக ஏங்குகிறவர்கள், அன்புக்காக அக்கறைக்காக ஏங்குகிறவர்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ வயசானவங்க, இன்னும் சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கண்டுகொள்ளப்படாமை அன்புக்காக ஏங்குகிறது இந்த மனித உலகம். என்னை பராமரிக்க மாட்டாங்களா, நல்லா இருக்கிறியான்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறாள். அதை நாம் செய்கிறது இல்லை. அதிகமாக நமக்கு யார் பிடிக்குதோ, நமக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்கள பார்த்து தான் நாம், வெளிப்புற தோட்டத்தை பார்த்து தான் நாம் நலம் விசாரிக்கும், எல்லாமே செய்கிறோம். முன்பின் தெரியாதவர்கள், முகவரி இல்லாதவர்கள், உண்மையிலேயே இந்த மாதிரி அன்புக்காக அக்கறைக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் எவ்வளோ முக்கில் மூலையில் இருக்கிறாங்க. அவங்களை தேடி சென்று நீ அன்பு காட்டு, பரிவு காட்டு. அதைத்தான் இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது, என் அயலான் யார் என்பதை கண்டுணர வேண்டும். முதல்ல எனக்கு அடுத்திருப்பவர் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டும். லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம், பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. அவ்வளோதான். அதாவது ஒரு இனத்துக்கு உள்ள, அப்போ அடுத்தவர்னா யார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு சட்டப்படி ஒரு யூதர் இருக்கிறார்னா இன்னொரு யூதர், அவ்வளோதான். அந்த இனத்தில் உள்ள என்ன அடுத்தவர், அதுதான் அடுத்தவர், அயலான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதல். இதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய புதிய சட்டம், அவர் என்ன பண்ணிட்டார், இதை தலையில உடைச்சிட்டு, உன்னுடைய இனத்தையும் தாண்டி உனக்கு தெரியாத ஒருத்தர் இருப்பான் பாரு, உனக்கு பகையாளியாக இருந்தாலும் சரி, உன் முன்பின் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, அவன்தான் உனக்கு அடுத்திருப்பவன், அவனுக்கு நீ பரிவு காட்டு, அன்பு செய், உதவி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு புதிய சகாப்தத்தை கொடுக்கின்றார். திருப்பாடல் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். பார்த்தீங்களா, சகோதர சகோதரிகள் கூட நம்ம அயலான் போல, அடுத்தவர் போல, வேறு ஒருத்தன் போல பார்க்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு அடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ முதல்ல நமது குடும்பத்திலேயே நமது உடன் பிறந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்களே இன்னைக்கு அந்நியர்களாக, அடுத்தவர்களாக கண்டுகொள்ளப்படாமல், அன்பு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நாம் பேண வேண்டும். அடுத்து அதையும் தாண்டி முகவரி இல்லாதவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த திருடர்கள், கொள்ளையர்களுடைய மனநிலை, என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையதே. லேவியர் குருக்களின் மனநிலை, என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. சமாரியனுடைய மனநிலை, உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உமக்கே உரியது. ஆமென்.